எலுமலை கிராமம் பன்னீர்செல்வம். நாங்கள் இங்கே வந்து ஒரு 40 வருஷம் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். மழை தண்ணி ரொம்ப வறட்சியாக இருக்குது, தண்ணி இல்லை, மாடு கன்று கூட தண்ணி இல்லை. நீங்கள் வந்து இந்த பாசனம் மூலியமாக நீங்கள் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிங்கன்னா எங்கள் ஊருக்கு இல்லை மற்ற கிராமங்களுக்கு நல்லா உறுதுணையாக இருக்கும். நீங்கள் இந்த திட்டத்துக்கு வந்து நாங்களே எல்லாம் செயல் வர்றோம். எங்கள் பேர் நாகமநாயக்கன்பட்டி, நான் பேசுகிறது பன்னீர்செல்வம். வணக்கம். நாகமநாயக்கன்பட்டி கிராமத்தில் முத்துசாமி பேசுகிறேன், விவசாயி. அதாவது 1000 ஏக்கர் விவசாய நிலங்களில் இந்த 20-25 வருஷமாக மழை இல்லாமல் வறண்டு கிடக்கு, வானம் பார்த்த பூமியாக கிடக்கு. நாங்கள் வந்து விவசாயத்தை நம்பி தான் இருக்கோம். பால் மாடுகள் மற்ற மாடு கண்டு ஆடுகளுக்கு தண்ணி கூட ஓர்நீல் இல்லை, கம்மாய் இல்லை, வாய்க்கால் இல்லை, எதுவுமே கிடையாது. ஒரு மலை அடிவாரத்தில் குடியிருந்து வாழ்ந்து வருகிறோம். நீங்கள் இந்த 58 கால்வாய் திட்டத்தை செஞ்சீங்கன்னா தமிழக அரசுக்கு ரொம்ப நன்றி. நானும் 45 வருடங்களாக திமுக உறுப்பினர் கார்டு வேற வச்சுருக்கேன். முத்துசாமி சன்னாப் சுப்பையா நாயக்கர். வணக்கம். மதுரை மாவட்டம் தேரையூர் தாலுகா சோழவட்டி ஒன்றியம் 1வது வார்டு அமர்ந்திருக்கு தேரையம்பட்டி பஞ்சாயத்து நாகமநாயக்கன்பட்டி கிராமத்திலிருந்து பேசுகிறோம். எங்களது ஊருக்கு கிராமத்தில் 200 குடும்பங்கள் வசிக்கிறோம். எங்கள் விவசாயத்தோடு எதுவும் தொழிலும் தெரியாது. இந்த விவசாய நீர்வட்டம் இல்லாதனால பூமி ரொம்ப வளர்ந்ததுனால புறம் வெளியே செல்கின்றார்கள். அதுக்கெல்லாம் கிராமத்தில் ஆளுநர் குறைந்துவிட்டது. இனிமேல் எங்களுக்கு ஒரு நான் வந்து மதுரை மாவட்டம் சோழம்பட்டி தாலுகா அல்லமநாயக்கன்பட்டியில் குடியிருக்கேன். பேர் வந்து கே லோகிதாசன். சுமார் எலுமலை மாநகர் இதில் வந்து சுமார் ஒரு 800 ஏக்கருக்கு மேலே அல்லமநாயக்கன்பட்டி கிராமம் பேரையம்பட்டி குளம் சீலாயம்பட்டி குளம்ல இருப்போம். அதனால் எங்களுக்கு வறட்சி மானாவாரியை நம்பியிருக்கோம், மழையை நம்பியிருக்கோம். அந்த மழை குறிப்பிட்ட காலங்களில் பெய்யறதில்லை. நீர்த்தேக்கத்துக்கு எந்த விதமான ஊரணிகளோ கண்மாய்களோ கிடையாது. அதனால் அந்த முசலம்பட்டிக்கு வருகின்ற 58 கால்வாய் பாசன திட்டத்தை எலுமலை பெரிய கம்மாயில் நிரப்பிவிட்டால் இங்கிட்டு இருக்கிற விவசாயிகள் குடித்தண்ணீர் விவசாயம் எல்லாத்துக்குமே நன்மை உண்டாகும் என்று தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறோம். ஐயனார் குளம் கண்மாயவும் இதில் இணைக்கும்படி தமிழ்நாடு அரசை மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு கிராம பொதுமக்கள். வணக்கம். என் பேர் அருண்குமார். நான் நாகமநாயக்கன்பட்டி கிராமத்தை சேர்ந்தவன். விவசாய குடும்பத்தில் பிறந்தேன். எங்கள் ஊரில் வந்து இப்போ தண்ணி பஞ்சமாக இருக்குது. அதனால் 58 கால்வாய் திட்டம் மூலமாக தமிழக அரசு இந்த திட்டத்தை எடுத்து வந்தாங்கன்னா எங்கள் கிராம பொதுமக்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும். இதை நான் எங்கள் கிராமத்தில் இருக்கிற பொதுமக்கள் சார்பாக இந்த திட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்ட்டு மக்கள் சார்பாக நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. நாகமநாயக்கன்பட்டி கிராம பொதுமக்கள் சார்பாக நான் அனைவருக்கும் நன்றி. என் பேர் பாண்டியன். நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா சேடவட்டி ஒன்றியம் பேரையம்பட்டி ஊராட்சி 1வது வார்டை சேர்ந்த நாகமநாயக்கன்பட்டி கிராமத்தில் வசிக்கிறேன். எங்கள் ஊரில் தண்ணீர் வசதி காரணமாக விவசாயத்துக்கு ரொம்ப பாதிப்பாக உள்ளது. அதனால் கவர்மெண்ட் அந்த திட்டத்தை 58 கால்வாய் திட்டத்தை கொண்டு வந்தால் எங்கள் ஊர் மக்கள் அனைவரும் பயன்படுவார்கள். நாகமநாயக்கன்பட்டி கிராமத்தின் சார்பாக விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம் ஐயா. நாங்கள் மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா சேடவட்டி ஒன்றியம் அல்லமநாயக்கன்பட்டி கிராமத்திலிருந்து விவசாயிகள் சார்பாக நாங்கள் எங்கள் கோரிக்கையை இந்த எலெக்ஷன் இதை முன்னிட்டு இதுலையால் நீங்கள் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் எல்லாருடைய விவசாயிகளோட சார்பாக நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேங்க. கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இதில் என்ன விஷயம்னா 58 கிராம கால்வாய் வழியாக வாயு தண்ணியை அனுப்புகிற வந்துட்டு இருக்கிறது. இந்த இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த தடவையெல்லாம் ஒரு 2-3 மாதத்துக்கு மேலே வைகை வழியில் தண்ணி அங்கிட்டு தான் போச்சு. 58 கிராம கால்வாயில் தண்ணியாக விடலை. இப்படி இருக்கிற போது இந்த நேரத்தில் இதிலேருந்து இணைச்சி நாங்கள் எங்கள் எலுமலைக்கு எலுமலை ஏரியாவில் ஒரு 6000 ஏக்கருக்கு மேலே நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த தண்ணி இந்த பக்கமே வந்ததுன்னா ஏகப்பட்ட விவசாய குடும்பங்கள்லாம் இதனால் நாங்கள் எங்கள் வாழ்வாதாரம் ஒரு மாதிரி நல்ல ஒரு நிலைக்கு வருங்க. இந்த இதை நீங்கள் ஏற்பாடு பண்ணணும். இந்த எலெக்ஷன் அறிக்கையை இங்கே இருக்கிற நீங்கள் தமிழ்நாட்டில் ஆளணும்னு நினைக்கிற எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் வேண்டுகோள் வைக்கிறேன். இது மூலியமாக வேண்டுகோள் வைக்கிறேன் எங்கள் கிராமத்தின் சார்பாக. இதோடு சேர்ந்தது இல்லாமல் மல்லப்பரம் பக்கத்தில் ஐயனார் குளம் என்ற டேம்லேருந்து எங்கள் ஊர் பக்கமாக பிரித்து தண்ணி விட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப வசதியாக இருக்கும்.
இந்த பக்கம் இருந்து வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான், இந்த பக்கம் இருந்து வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். இந்த கவர்மெண்ட் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் இதன் மூலியமா அவங்க பாதம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். மேற்படி இந்த 58 கிராம கால்வாய் திட்டத்தில் ஒரு காலத்தில் ஏகப்பட்ட மறியல் போராட்டம் எல்லாம் செஞ்சு ஒன்றும் ஆகாமல் அந்த கட்ட வண்டி ஊர்வலம்னு சொல்லி ஒரு தடவை வச்சுருந்தோம்யா. 84லேருந்து 85 இந்த இடைப்பட்ட காலத்தில். அப்போ அந்த கட்ட வண்டி ஊர்வலத்தில் நானும் ஒரு கட்ட வண்டியோட ஓட்டிகிட்டு போய் மறியலில் கலந்துருக்கோம்யா. அந்த மறியலுக்கு அப்புறம் ஏதோ அரசு மனசு வச்சு அந்த 58 கிராம கால்வாய்க்கு இது பண்ணி அடிக்கல் நாடி ஏதோ அந்த அந்த வேலையை துவங்கினாங்க. அதே மாதிரி இங்கே எலுமலையில் எங்கள் ஏரியாலையும் ஒரு 6000 ஏக்கர் மேலே மானம் பார்த்த பூமியாக இருக்குது. எல்லாமே வடகிழக்கு பருவமழையானாலும் சரி, தென்மேற்கு பருவமழையானாலும் சரி, மழை போயிட்டு போகுது, எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் இந்த அரசு கொஞ்சம் இந்த இவ்வளவு ஏக்கர் வச்சிருக்க விவசாயிகளை மனசில் வச்சு அவங்களுக்கெல்லாம் நல்ல எதிர்காலம், நல்ல வளமான வாழ்வு வரணுங்க. அதுக்கு நீங்கள் அரசு இருக்கிற அரசு இதை ஏற்பாடு பண்ணி இந்த ஏழுமலைக்கு வர்ற அந்த 58 கிராமத்துலேருந்து கால்வாயிலேருந்து இங்கே இணைச்சி விட்டு எங்கள் ஏரியாவில் இருக்கிற கம்மாகையை பூரா நிரப்பி விட்டாலே போதுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கண்பட்டவளாக நாங்கள் இருப்போங்க. நன்றி. மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா சேடவட்டி ஒன்றியத்திலிருந்து எழுமலை கிராமம் அல்லமநாயக்கம்பட்டியிலிருந்து பேசுகிறோம். இப்போ விவசாய சார்பாக பேசிகிட்டு இருக்கோம். ஒரு 40 வருஷத்துக்கு மேலே இப்போ மழை தண்ணி இயற்கை ரொம்ப வறட்சியாக இருக்கிறதுனால எங்கள் ஊருக்கு இந்த 58 கிராம கால்வாய் தண்ணியிலிருந்து எங்கள் ஊர் எழுமலை கிராமத்துக்கு வந்துச்சுன்னா இதிலிருந்து ஒரு 6000 ஏக்கர் விவசாய நிலங்கள் வந்து பயனடையும். அதில் இருக்கிற விவசாயிகள் பூரா வாழ்வாதாரம் கூடும். அதனால் இனி வருகின்ற தேர்தலில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் சார்பிக்கா நாங்கள் பணிவோடு கேட்டுக்கிறோம். இந்த 58 கிராம கால்வாயோட இந்த எழுமலை கம்மாய்களும் இணைச்சு ஒரு தண்ணீர் வந்து மேம்படுத்த வேண்டும்னு கேட்டுக்கிறோம். வணக்கம், என் பேர் கனகராஜ், சில்லாங்கிப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர். நானும் ஒரு விவசாயி. எங்கள் பகுதி மிகவும் வறட்சியான பகுதி. எங்கள் பகுதியில் மழை வந்தால் தான் விவசாயிகளை பார்க்க முடியும். 58 கிராம கால்வாய் திட்டம் உசிலம்பட்டி வரை வருகிறது. எங்கள் கிராமத்துக்கு வர தமிழக அரசு உதவி புரியுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், என் பேர் நாகராஜ். நான் சீலாங்கிப்பட்டியில் குடியிருக்கிறேன். நான் மதுரை மாவட்டம் சேடப்பட்டி யூனியனில் சேர்ந்த சீலாங்கிப்பட்டி கிராமத்தில் வசதி வருகிறோம். எங்கள் கிராமத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 45 வருஷமாக மழை பொழிவு இல்லை, வறட்சியாக இருக்கிறது. இன்றைக்கும் பார்த்தா கூட 60 அடி 70 அடிக்கு மேலே தான் தண்ணீர் கிணற்றுறதுக்கு ஒரு வெள்ளாமல் கூட செய்ய முடியல. நான் தமிழக அரசு பார்த்து எங்களுக்கு இந்த 58 கால்வாயில் எங்கள் ஊரை இணைச்சி பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஏரியாவில் விவசாயம் செழிக்கும். ஏன்னா 3 போகத்தில் விவசாயம் செய்யறதுக்கு இந்த ஏரியா நல்லா விவசாயி நல்லா உழைக்கிறாங்க. அதனால் இந்த 58 கால்வாயை தமிழக அரசு எக்ஸ்டெண்ட் பண்ணி எங்கள் ஊர் சூழப்புறம் இந்த மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த அரசுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா எலுமலை வட்டம் அருகில் உள்ள சில்லாங்கிப்பட்டி கிராமத்திலேருந்து பேசுகிறோம். இந்த ஏரியாவில் குடி தண்ணிக்கு கூட ரொம்ப வறட்சியாக இருக்குது. 40 வருஷமாக மழை இல்லாதனால மாடுகண்டு வளர்க்க கூட தண்ணி இல்லை. அதனால் இந்த 58 கால்வாய் திட்டத்தில் எங்கள் ஊருக்கும் தண்ணி வசதி பண்ணி தர மாதிரி கேட்டுக்கிறோம். ஒரு 750 ஏக்கர் சும்மா முந்தி 40 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா வளர்த்ததுனால இப்போ தண்ணி இல்லாமல் விளையாமல் கிடக்கு. குடி தண்ணி கூட இல்லை. நாங்கள் ஒரு கோழியே ஆடு மாடு வளர்த்துட்டு கஞ்சி கொடுத்துட்டு இருக்கோம். அது கவர்மெண்ட்டு பார்த்து அரசாங்கம் பார்த்து ஏதாச்சும் இதை இப்போ 58 கால்வாயிலோட எங்களுக்கு தண்ணி இணைச்சி விட்டால் நல்லா இருக்கும். விவசாயம் நல்லா பண்ணலாம். வெளியில் ஆளு பூரா வெளியில் போகிறாங்க, கேரளா அதுக்கு இதுக்குன்னு வேலைக்கு போகிறாங்க. இங்கே இந்த தண்ணி வந்துச்சுன்னா அங்கேயே விவசாயத்தை பார்த்துட்டு இங்கேயே இருப்பாங்க.